அமெரிக்கா மற்றும் கலாட்டா நெட்டிசன் அமைப்புகள் இணைந்து நடத்தும் இந்த மே தின மெய்நிகர் சிறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, நண்பர்களே, தோழர்களே, உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நம் நாடும் நாட்டு மக்களும் மூச்சு திணறிக் கொண்டிருக்கும் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நடக்கும் ஓர் இன்றியமையாத சந்திப்பு இது. இந்த நேரத்தில் தங்கள் உயிரை துச்சமென மதித்து நம் உயிர்காக்க போராடி கொண்டிருக்கும் அனைத்து மருத்துவர் உள்ளிட்ட முன்கள பணியாளர்கள் அனைவருக்கும் நம் மே தின வாழ்த்துக்களும் நன்றியும். தொழிலாளர் தினத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். நம் மக்களுக்கு சில நல்ல பழக்கங்கள் இருக்கிறது. ஏறி வந்த ஏணியை எட்டி விடுவார்கள், நடந்து வந்த பாதையை மறந்து விடுவார்கள். இன்றைக்கு சாதாரணமாக நமக்கு கிடைக்கும் பல உரிமைகளை நம் முன் பிறந்தோர் பல்வேறு போராட்டங்கள் நடத்தித்தான் பெற்றுத்தந்தார்கள் என்பது உரைக்கவே உரைக்காது. நாம் இன்று மலர் மீது நடக்க நமக்கு கீழ் முள் தைத்து கிடந்த நம் முன்னோர் கதை தெரியவே தெரியாது. அதனால் 8 மணி நேரம் மட்டும் வேலை என்று நாம் இன்று அனுபவித்து வருவதற்கு அன்று எத்தனை போராட்டங்கள் நடந்தன என்று யாராவது இன்று எடுத்து சொன்னால் பலருக்கு எக்கால சிரிப்புத்தான் வரும். ஆம், அந்த 8 மணி நேரம் மட்டும் வேலை கேட்ட போராட்டம் தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கும் மே தினத்தின் ஆரம்ப பொறி. அதுவும் இங்கு அமெரிக்காவில் பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு அது. ஏகத்துக்கு வேலை வாங்கிய முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து 8 மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய முடியும் என்ற தொழிலாளர்கள் போராடுகிறார்கள். சிகாகோ வைக்கோல் சந்தையில் அது கலவரமாக வெடிக்கிறது. பல உயிர் சேதங்களுக்கு பிறகு அந்த உரிமை கிடைக்கப் பெறுகிறது. அந்த நாளை நினைவு கூறும் வகையில் மே 1 தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது உலக வரலாறு. அமெரிக்காவிலும் இன்னும் சில நாடுகளிலும் மட்டுமே கொண்டாடப்பட்டு வந்த தொழிலாளர் தினம் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது 1923. அறிமுகப்படுத்தி செங்கொடி ஏந்தி ஊர்வலம் சென்றது ஒரு பச்சை தமிழர், நம் மலையபுரம் சிங்காரவேலர், இந்திய பொது உடைமை இயக்கத்தின் முன்னத்தி ஏர். அந்த மே தினத்தை தமிழ்நாட்டில் தொழிலாளர்களுக்கு விடுமுறையாக அறிவித்தவர் முதல்வர் அறிஞர் அண்ணா. அதை விரிவாக்கி ஊதியத்துடன் கூடிய அரசு பொது விடுமுறையாக அறிவித்தவர் முதல்வர் கலைஞர். இன்னும் ஒருபடி மேலே போய் அந்நாளை தேசிய விடுமுறையாகவும் அறிவிக்க பிரதமர் VP சிங்கிற்கு அழுத்தம் கொடுத்ததும் கலைஞர். இது நம் நாட்டு வரலாறு. இப்படி பொது உடைமை கொள்கைகளும் திராவிட சித்தாந்தங்களும் என்றும் தொழிலாளர் நலன் சார்ந்து இணைந்தே நடந்து வந்திருக்கின்றன. மே தின பூங்கா, சிங்காரவேலர் மாளிகை, தொழிலாளர் நலனுக்கு தனி அமைச்சகம், விவசாய தொழிலாளர் நல வாரியம், இரும்பென்றும் கரும்பென்றும் மக்கள் இரும்பு எய்தினார்களே, அந்த துரும்பால் பணி நீக்கம் செய்யப்பட்ட சாலை பணியாளர்களையும் மக்கள் நல பணியாளர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்தியது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நம் திராவிட பேரரசர்கள் தொழிலாளர்களுக்கு செய்துவிட்டு சென்றதை. செய்தவற்றை இப்படி அடிக்கடி சொல்லி காட்டும் நம் வரலாற்றை தன் வசப்படுத்திக் கொள்ளும். மார்க்சிய பொது உடைமை கட்சியின் தமிழக மாநில செயற்குழு உறுப்பினர், தமிழக முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மாநில தலைவர், தீக்கதிர் ஆசிரியர், செம்மலர் இதழ் இணை ஆசிரியர், பட்டிமன்ற உலகின் பேரரசர், பல்துறை வித்தகர், உதிரத்தில் மட்டுமல்ல உள்ளத்திலும் சிவப்பான தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை வரவேற்பதில் எனக்கு மெத்த மகிழ்ச்சி. திண்ணை பேச்சு, விந்தை மனிதர்கள், கையளவு கடல், புள்ளி இல்லா கோலங்கள், காய்க்க தெரியாத காகித பூக்கள் போன்ற அண்ணன் எழுதிய அத்தனை நூல்களிலும் சரி, அவரது கணக்கில் அடங்காத பட்டிமன்ற இலக்கிய பொழிவுகளிலும் சரி, விஞ்சி நிற்பது அவரது கொண்ட கொள்கைக்கு சமரசமில்லாத எழுத்துக்களா, அல்லது தோளில் கை போட்டு தொலைதூரம் கதை பேசி நடக்கும் ஒரு நண்பனின் பாங்கா, அல்லது தஞ்சை தரணியின் வாழ்வியல் முறைகளை சொலவடைகளை தொட்டு செல்லும் மொழி நடையா, அல்லது சொற்களில் தொடர்ந்து இழையோடும் நகைச்சுவையா என்று அதற்கே ஒரு பட்டிமன்றம் வைக்க வேண்டும் என்ற அளவில் அவை அனைத்தும் ஒன்றோடொன்று போட்டி போடுகிறது. அத்தகைய மொழி காதலன், பொது உடைமை கொள்கை குன்று, நகைச்சுவை நாயகன் அண்ணன் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை இந்த மே தின கருத்தரங்கில் சிறப்புரையாற்ற வருக வருக என்று அன்புடன் அழைக்கிறேன். அண்ணன் வருக, புதியதோர் உலகம் செய்க.